12th Standard Business Max, Chapter 5, Numerical Methods, Example 5.1. Construct a forward difference table for the following data. X, Y அப்படின்னு ரெண்டு காலம் கொடுத்துருக்காங்க. முதல்ல X, Y எழுதிக்கிறோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கிறோம். முதல்ல X, Yன்னு எழுதிட்டோம்ல. Xங்கிறது இனிமேலுக்கு நமக்கு தேவையே இல்லை. Yயை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஃபார்வேர்ட் டிஃப்ரென்ஸ் கீழேருந்து மேலே 518லேருந்து 0.347 சப் பண்ணணும், கழிக்கணும். கழிச்சோம்னா நமக்கு கிடைக்கிறது 0.171. அடுத்தது இந்த டேர்ம்லேருந்து இந்த டேர்மை சப் பண்ணுறோம். 0.347லேருந்து 0.174 அதை சப் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 0.173. அடுத்தது லாஸ்ட்டு 174, 0.174ஆல் 0வை லெஸ் பண்ணோம்னா நமக்கு சேம் 174 தான் கிடைக்கும். அடுத்தது இதுலேருந்து இதை சப் பண்ணுறோம். இதுலேருந்து இதை சப் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது -0.002. இதுலேருந்து இதை சப் பண்ணால் கிடைக்கிறது. அடுத்தது இதுலேருந்து இதை சப் பண்ணோம்னா கிடைக்கிறது -0.001. ஃபைனலாக செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மை சப் பண்ணும்போது இதுலேருந்து இதை லெஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது -0.001. இதுக்கப்புறம் எதையுமே நம்ம சப் பண்ண முடியாது, இதோட முடிஞ்சிடுச்சு. இதுதான் ஃபார்வேர்ட் டிஃப்ரென்ஸ் டேபிள் அப்படிங்கிறது. கணக்கில் கொடுத்துருக்கிற எக்ஸு ஒய்யை எழுதிக்கிறோம். டெல்டா ஒய் அப்படிங்கிறது கீழேந்து வரும். லாஸ்ட்டு டேர்ம்லேருந்து அதுக்கு முதல்ல இருக்கிற டேர்மை சப் பண்ணுறோம். அப்புறம் இந்த டேர்ம்லேருந்து இதை சப் பண்ணுறோம். அப்புறம் இதுலேருந்து இது. அடுத்தது டெல்டா ஸ்கொயர் வேணுங்கிறப்ப இதுலேருந்து இதை சப் பண்ணி இங்கே எழுதுகிறோம். இதுலேருந்து இதை சப் பண்ணி இங்கே எழுதுகிறோம். டெல்டா க்யூப் அப்படிங்கிறப்ப இதுலேருந்து இதை சப் பண்ணி இங்கே எழுதுகிறோம். அடுத்தது டெல்டா பவர் 4 வேணும் அப்படின்னா இங்கே 2 டேர்ம் இருந்தால் தான் சப் பண்ண முடியும், 1 தான் இருக்குது. அதனால் இதோடு நிறுத்திடுறோம். அவ்வளோதான். 12th Standard Business Max, Chapter 5, Numerical Methods, Example 5.2. Construct a forward difference table for y is equal to f of x equal to x cube plus 2x plus 1 for x ஓட வேல்யூ 1 to 5. y வேல்யூ தெரியாது, x வேல்யூ தெரியும். x ஓட வேல்யூ என்ன? 1, 2, 3, 4 and 5. x வேல்யூ தெரியும், y வேல்யூ தெரியாது. ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. y is equal to f of x equal to x cube plus 2x plus 1. அதை எடுத்து எழுதிக்கிறோம். y is equal to f of x equal to அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். முதல்ல எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுப்போம். 1 கொடுத்தோம்னா 1 cube 1, 2 into 1 2 plus 1. இந்த 3 டேர்மை ஆட் பண்ண நமக்கு கிடைக்கிறது 4. அப்போ 1 அப்படிங்கிறப்ப ஒய்யோட வேல்யூ என்னன்னா 4. அடுத்தது 2 கொடுக்க போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக 2. 2 கொடுத்தோம்னா 2 cube, 2 into 2 into 2 8, 2 into 2 4 plus 1 is equal to 8 plus 4 12, 12 plus 1 13. எக்ஸுக்கு 2 கொடுக்கும்போது ஒய்யோட வேல்யூ 13. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 3. 3 cube, 3 into 3 into 3 27, 2 into 3 6 plus 1. இதை மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா 33 34. ஒய்யோட வேல்யூ 34, எக்ஸோட வேல்யூ 3ங்கிறப்ப ஒய்யோட வேல்யூ 34. அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக 4ன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸோட வேல்யூ 4ன்னு எடுத்துக்கிறோம். 4 cube, 4 into 4 into 4 64, 2 into 4 8 plus 1. இதை ஆட் பண்ணோம்னா 64 plus 8 72 plus 1 73. எக்ஸோட வேல்யூ 4ங்கிறப்ப ஒய்யோட வேல்யூ 73. கடைசியாக f of 5, எக்ஸுக்கு பதிலாக 5 கொடுக்குறோம். 5 cube 5 into 5 into 5 125, 2 into 5 10 plus 1. இதை ஆட் பண்ணோம்னா 135 136. எதுக்கு? எக்ஸுக்கு 5 கொடுக்கும்போது ஒய்யோட வேல்யூ 136. xy வேல்யூ வந்துடுச்சு. டெல்டா ஒய், டெல்டா ஒய்னா என்ன செய்வோம்? இந்த டேர்ம்லேருந்து இந்த டேர்மை சப் பண்ணுவோம். 136லேருந்து 73 கழிக்கணும். 136லேருந்து 73 சப் பண்ணோம்னா கிடைக்கிற ஆன்சர்
63. அடுத்தது 73லேருந்து 34 லெஸ் பண்ணோம்னா 39. 34 minus 13 21. 13 minus 4 9. இது முடிஞ்சுதா? அடுத்தது டெல்டா ஸ்கொயர். டெல்டா ஸ்கொயருங்கிறப்ப மறுபடியும் கீழேருந்து மேலே இதுலேருந்து இந்த டேர்மை சப் பண்ண போகிறோம். 63 minus 39 என்ன வரும்னா 24. 39 minus 21 சப் பண்ணோம்னா 18. 21 minus 9 12. அடுத்தது டெல்டா கியூப். இதுலேருந்து இதை சப் பண்ணுறோம். 24 minus 18 6. 18 minus 12 again 6. இதுலேருந்து இதை கழிச்சோம்னா மறுபடியும் ஒன்று வருது இல்லையா? அதனால் டெல்டா பவர் 4y. டெல்டா பவர் 4y என்னென்னா 6 minus 6 0. இதுக்கப்புறம் எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கு பேர் தான் என்னென்னா ஃபார்வேர்டு டிஃபரன்ஸ் டேபிள். அவ்வளோதான்.